ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு துலா லக்ன அன்பர்களுக்கு. இப்போ சனி கிரகம் பயிற்சியாகி மீனராசியில் இருக்கும் பொழுது 2.5 வருட காலமும் ஒரே மாதிரியான பலனை தருவதில்லை என்பதற்காகத்தான் இந்த பதிவு. சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார், புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறார். இந்த உபநட்சத்திரம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு நட்சத்திரத்தினுடைய அளவை 9 கிரகங்களுக்கு கொடுத்து 9 கிரகங்களின் பங்காக பிரிப்பது. அப்படி ஒவ்வொரு பங்குலையும் ஒவ்வொரு பலனை நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் ஒரே பலன் 2.5 வருஷ காலமும் நடக்காது. அப்போ நம்ம 6ஆம் வீட்டில் சனி போயிடுச்சு, வேலைக்கு நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த உபநட்சத்திரம் புதன் 5-9 தொடர்பு இருந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் வேலை பறி போயிடும். அந்த நேரத்தில் தொழில் முடங்கிடும். அதே நேரத்தில் இந்த உபநட்சத்திரம் மாறும்போது மறுபடியும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் நிகழும். அதனால் பலன்களை டிசைட் பண்ணுறது உபநட்சத்திரம் தான். அப்போ 6ஆம் வீட்டில் இருக்கிற சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால 6ஆம் பாவத்தை இயக்குது, நல்லா இயக்குது. ஆனால் அதே நேரத்தில் உபநட்சத்திரம் அதற்கு சப்போர்ட் பண்ணும்போது நமக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். அது சப்போர்ட் பண்ணலைன்னா தான் நமக்கு பாதக செயல்கள் நடைபெறும். இப்போ புதன் நம்மளுக்கு பாவ உபநட்சத்திரமாக எந்த பாவத்தை இயக்குதுங்கிறத பார்க்கணும். 5ஆம் பாவம் 9ஆம் பாவமாக இருந்தால் நமக்கு ப்ராப்ளம். அதுபோக 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் என்பது மிக மிக பிரச்சனைக்குரிய பாவங்கள். அப்போ 6ஆம் பாவம் என்பது உதாரணத்துக்கு ஆரோக்கியத்தை குறிக்குது அப்படின்னா, நோய் உபாதைகள்னால நாம் கஷ்டப்படுறதையும் நஷ்டப்படுறதையும் இந்த ஒரு ஆப்ரேஷன் வரைக்கும் டெவலப் ஆகிறதையும் குறிக்கிறது 6ஆம் இடம். அதனால் அந்த 6ஆம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் கவனம் செலுத்தணும். 8-12 தொடர்பு இருந்தால் அது பிரச்சனைக்குரிய ஒரு ப்ராப்ளத்தை நம்ம அனுபவிக்க வேண்டியது. இப்போ சனி அப்படின்னா கேஸ் ட்ரபிள் சம்மந்தப்பட்டதுன்னு எடுக்கிறோம். 12ஆம் இடம் என்பது கழிவுப்பாதையை குறிக்கக்கூடிய இது காலச்சக்கரத்துக்கு. அப்போ அது சம்மந்தப்பட்ட உபாதைகளை கொடுக்கும். இப்போ 5-9ங்கும்போது அகம் சார்ந்த விஷயத்துக்கு நன்மை நடக்கும். 6ஆம் பாவத்தில் சனி கெடுதல் பண்ண வேண்டியவர். புதனால் 5-9 தொடர்பில் இருந்தால் அது ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும். ஒரு நோய் ஏற்பட்டிருந்தால் கூட அதை கிளியர் பண்ணி கொடுத்துரும். அதே நேரத்தில் 8-12 என்பது அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ இந்த ஜூன் 21ஆம் தேதிக்கு மேலே கேதுனுடைய உபநட்சத்திரம் வருது, ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும். அப்போ இந்த கேது நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணிக்கும்போது அந்த கேது என்ன பங்களிப்புன்னு பார்க்கணும். அவர் 8-12 இருந்தால் அப்போ அந்த நேரத்துலையும் கவனமாக இருக்கணும், அந்த காலத்துலேயும் கவனமாக இருக்கணும். இதை அனுசரித்து தான் நம்ம சனிப்பெயர்ச்சி பலன்களில் 2.5 வருஷ காலமும் ட்ராவல் பண்ணுற ஒவ்வொரு உபநட்சத்திரத்தின்படி நமக்கு மாறுதல்களை சந்திக்க நேரிடும். சரி, இப்போ இந்த 6ஆம் இடம்ங்கிறது உறவுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தா உறவுக்கு நல்லதில்லை. 7ஆம் இடத்துக்கு 12ஆம் வீடு. அதனால் பிரிவினைகள், வம்பு வழக்குகள், இப்போ கோர்ட்டு கேஸுகள் இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் 6ஆம் பாவத்தினுடைய தாக்கம் தான். அப்போ உறவு சார்ந்த கேள்விக்கு அது மைனஸாக இருக்குது. அதில் என்ன ப்ளஸ் வரும் அப்படின்னு கேட்டால், இந்த உபநட்சத்திரமானது ஒற்றைப்படை பாவங்களான 5ஆம் பாவமோ 3ஆம் பாவமோ 7ஆம் பாவமோ இந்த மாதிரி காட்டும்போது ஒரு பிரச்சனை விலகி சால்வ் ஆயிடும். இப்போ பிரிவினைகள் பண்ணிட்டு இருந்தவங்க கூட மறுபடியும் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்பை அந்த உபநட்சத்திரம் ஏற்படுத்தி கொடுக்குறது. அப்படி இருக்கிறதுனால இந்த 6ஆம் பாவம் முழுக்க நமக்கு ஒரே பலன் என்று எடுக்காமல் உபநட்சத்திரத்தை பேஸ் பண்ணி நம்ம அதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை கணித்து பார்த்துக்கிட்டு எந்தெந்த கிரகம் எந்த பாவத்திற்கு அதிகாரியாக வருகிறதுன்னு குறித்து வைத்து கொண்டு அதன் மூலமாக கோச்சார பலனை பாருங்கள். இப்போ நான் சொல்கிற இந்த அத்தனை விஷயங்களும் துலா லக்னக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஒரு கோச்சாரத்தை பார்க்கும்போது திசா புத்தி வைத்து தான் பார்க்கணும். இப்போ திசா புத்தியே சனி புத்தி திசா புத்தியே நடக்கலை அப்படின்னா நீங்கள் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வேலைக்கு நல்லா தான் இருக்குது. அதில் 5-9 தொடர்பு இருந்தால் வேலை கட் ஆகிடும். 2-6-10 தொடர்பு இருந்தால் வேலை ரொம்ப டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப
வளர்ச்சி கிடைக்கும், பணம் வரவு நல்லாயிருக்கும். 8, 12 என்பது தொழிலை வந்து க்ளோஸ் பண்ணவும் செய்யாது, நல்லா பண்ணவும் செய்யாது. மேலே மேலே அதில் வந்து பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டி வரும். ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த வேலையில் வந்து டார்ச்சர் அனுபவிச்சுட்டே இருக்காங்க, கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுட்டே இருக்காங்க, ஒரு ப்ரொமோஷன் இல்லை, மேலே மேலே இவங்க மேலே ஏதாவது ஒரு பழி சுமத்தி ஒரு டீக்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது மாதிரி துன்பங்கள் எல்லாம் கொடுக்கறது தான் இந்த 8, 12. ஸோ 6ஆம் பாவம் 8, 12 தொடர்பு வேலை சார்ந்தும் கஷ்டம், அகம் சார்ந்து, உறவுகள் சார்ந்தும், இந்த ஹெல்த் சார்ந்தும் அது கஷ்டத்தை கொடுக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தடுத்து நம்ம ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, சனி வக்கரத்தில் மறுபடியும் புதனுடைய உபநட்சத்திரத்துக்கே வர்றார். அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது, உங்கள் ஜாதகத்தில் புதன் யார், கேது யார். இந்த புதனும் கேதுவும் தான் சனியினுடைய பலாபலன்களை இறுதி முடிவு எடுத்து உங்களுக்கு வந்து செயல்பாட்டுக்கு வருது. இப்போ ரெண்டுமே தொழில் சார்ந்து இயங்குது. புதன் ஆகட்டும், கேது ஆகட்டும், 2, 6, 10க்கு சப்போர்ட்டாக இருக்குது, தொழில் பாவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னா, அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு பண வரவுக்கும், தொழிலுக்கும், உத்தியோகத்துக்கும், ப்ரொமோஷனுக்கும் நல்லாவே இருக்கும். அதனால் அப்படி நல்லா இருக்கிற காலத்தில் கேள்வி வந்து உங்களுக்கு அகம் சார்ந்த கேள்வி, ஹெல்த் சார்ந்த கேள்வி, உறவுகள் சார்ந்த கேள்வின்னா அப்போ மட்டும் அது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். இது எல்லாமே வந்து நமக்கு திசாபுத்தி சம்பந்தப்பட்டது தான் கோச்சாரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு பதிவிலையும் நான் லக்ன ரீதியாகத்தான் பலனை சொல்கிறேன். நீங்கள் ராசின்னு எடுத்துகிட்டு குழப்பிக்க வேண்டாம். இப்போ லக்னத்திலிருந்து 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை இந்த உபநட்சத்திர ரீதியாக பிரித்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. 12 லக்னங்களுக்கும் போட்டுள்ளேன் தனித்தனியாக. அதனால் நீங்கள் ராசின்னு கணக்கெடுக்காமல் உங்கள் துலா லக்ன அன்பர்கள் இதை பயன்படுத்துங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி முதல்ல எப்பேற்பட்டவர்னு பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு சனி திசை நடக்குதுன்னா சனியினுடைய கான்ட்ரிபியூஷன் உங்கள் ஜாதகத்தில் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உண்மையிலேயே துலா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல தான் சனியினுடைய அனுஷ நட்சத்திரம் இருக்குது, 6ஆம் இடத்துல தான் சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது, 10ஆம் இடத்துல தான் சனியினுடைய பூச நட்சத்திரம் இருக்குது. இந்த 2, 6, 10 கனெக்டிவிட்டி நல்லா இருக்குது. அந்த சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கிறது இன்னும் சிறப்பு தான். ஆனால் இந்த உபநட்சத்திரம் வரும்போது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அதை வந்து பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ செய்யுதுங்கிறதையும் மறந்துட வேண்டாம். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து உபநட்சத்திரங்கள் கோச்சாரத்தில் எப்படி பங்கு வகிக்குதுங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேறு திசை கூட நடக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு குரு திசையே நடந்தால் கூட, குரு ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் போகிறாருன்னா இன்னொரு உபநட்சத்திரத்துலேயும் போவார். அந்த உபநட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திற்கு சாதகமாக இருந்தால் சாதக பலன்களையும், பாதகமாக இருந்தால் பாதக பலன்களையும் செய்யும் என்ற விதிகளை நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுக்கு நான் வந்து சிம்பிளாகவே புரிய வைக்க முயற்சிக்கிறேன். அதில் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய கேள்விக்குரிய பாவத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி அதற்குண்டான பதிலையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து அது ப்ராக்டிக்கலாக நடக்கிறதையும் கண்கூடாக பார்க்கலான்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.